ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த கால வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நானும் நீங்களும் வந்து அவரை ஆராதிப்பது, அவருக்கு துதிகளையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துவது எவ்வளவு பெரிய ஒரு கிருபையாய், பாக்கியமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தருணமாய் காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த புதிய வருடத்தை நாம் துவங்கி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த வருடத்தை நாம் கடந்து செல்லுகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு கூட வரும்படியாக, அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய காரியங்களை சவதரித்து தரும்படியான நல்ல தேவனாக காணப்படுகின்றார். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். சங்கீதம் 65வது சங்கீதத்தின் 11வது வசனம். Psalm 65 verse 11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவர் தாமே வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுகிற தேவனாக இருக்கின்றார். கடந்து வந்த வருடத்திலும் கூட அவர் நன்மையாலே முடிசூட்டி இருக்கின்றார். இந்த புதிய வருடத்திற்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கும் பொழுது இந்த வருடத்தையும் நன்மையாலே முடிசூட்டக்கூடிய தேவனுடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கூட அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்தாமே நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் தருகின்றவராய் முடிசூட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் குறைவிலே நடத்தப்படாதபடிக்கு அவர் நம்மை எல்லா விதத்திலும் முடிசூட்டுகின்ற தேவனாய், எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அது மாத்திரமல்லாதபடிக்கு உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அவருடைய பாதைகள் தாமே ஆசீர்வாதத்தின் பாதைகளாய் காணப்படுகிறது, நெய்யாய் பொழியக்கூடிய ஒரு பாதையாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய வழிகள் தாமே அவைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுகின்றபடியினாலே நம்முடைய பாதைகளும் கூட அவரை பின்பற்ற, அவருடைய வழிகளை பின்பற்றக்கூடிய ஒரு பாதையாய் காணப்படட்டும். தேவனுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியக்கூடியதாய் இருக்கிறதாம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையாய் தேவன் நம்மை வழிநடத்தட்டும். அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். ஆமென்.